நாகை தொகுதி பாஜக வேட்பாளர் ரமேஷ் கோவிந்தை ஆதரித்து திருவாரூர் தெற்கு வீதியில் நடைபெறும் பரப்புரை கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மோடிஜி இது போன்ற பல பணிகளை செய்துள்ளார். இதன் காரணமாக இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தமிழ் கலாச்சாரம் ஊக்குவிக்கப்பட்டுள்ளது, அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. उन्होंने काशी और सौराष्ट्र में तमिल संगमम के आयोजन की शुरुआत की है. मैंने स्वयं सौराष्ट्र तमिल संगम में पार्टिसिपेट किया है. ग्रेट पोएट सुब्रमण्यम भारती के सम्मान में उनके जन्मदिन 11 दिसंबर को नेशनल लैंग्वेज डे के रूप में घोषित किया गया था. बनारस हिंदू विश्वविद्यालय में एक तमिल स्टडीज सेंटर की भी शुरुआत की गई है. காசியிலும் சௌராஷ்டிராவிலும் தமிழ் சங்கம நிகழ்ச்சியை நடத்த தொடங்கினார் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நமது மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் தானே சௌராஷ்டிரா தமிழ் சங்கத்தில் கலந்து கொண்டார். மகா கவிஞரான சுப்பிரமணிய பாரதியின் நினைவாக அவரது பிறந்த நாளான டிசம்பர் 11ஆம் தேதி தேசிய மொழி தினமாக பாரத தேசத்தில் அறிவிக்கப்பட்டது. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆய்வு மையம் ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளது. पहली बार भारत की हिस्ट्री में यूनाइटेड नेशंस ऑर्गेनाइजेशन में तमिल में बोलने का काम यदि किसी ने किया तो हमारे प्राइम मिनिस्टर मोदी जी ने किया. 74th संयुक्त राष्ट्र महासभा को संबोधित करते हुए प्राइम मिनिस्टर ने कहा, यथुम ओरे यवरम केलियर. यह दर्शाता है कि दुनिया एक है और इस उद्धरण और वसुधैव कुटुंबकम से प्रेरणा लेते हुए यानी द होल वर्ल्ड इज ए फैमिली, इससे इंस्पिरेशन लेते हुए इस वर्ष के लिए G20 की थीम तैयार की गई थी, वन अर्थ वन फैमिली वन फ्यूचर. முதன் முறையாக நமது நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழில் பேசினார். ஐக்கிய நாடுகள் சபையின் 74வது பொதுச்சபையில் உரையாற்றிய பிரதமர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் கூறியதை உலகம் ஒன்று என்பதை நினைவில் நிறுத்தி பேசினார். இந்த மேற்கோள் மற்றும் வசுதைவ குடும்பகம் ஆகியவற்றிலிருந்து உத்வேகம் பெற்று இந்த ஆண்டிற்கான G20 G20 மாநாட்டிலே கருத்துரு தயாரிக்கப்பட்டது. அந்த கருத்துரு என்ன தெரியுமா சகோதர சகோதரிகளே? ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரு எதிர்காலம் என்பதாகும். फ्रेंड्स, आज भारत आजादी के अमृत काल में नए संकल्पों के साथ यह प्रवेश कर चुका है. स्वतंत्रता के बाद 75 ईयर में भारत ने काफी प्रोग्रेस की है, मगर जिस स्पीड और जिस स्केल पर भारत को डेवलप करने की जरूरत थी उस पर आजादी के बाद सरकारों को जितना काम करना चाहिए था उन सरकारों ने उतना काम नहीं किया है. मगर जब से केंद्र में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी के नेतृत्व में सरकार आई है तब से देश की ग्रोथ ट्रेजेक्टरी ही बदल गई है और पिछले 10 वर्षों में भारत में बड़े बड़े परिवर्तन हुए हैं जिनके अच्छे रिजल्ट्स भी अब सामने आने लगे हैं. நண்பர்களே, இன்று இந்தியா புதிய தீர்மானங்களுடன் சுதந்திர அமிர்த காலத்தில் நுழைந்துள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு 75 ஆண்டுகளில் இந்தியா நிறைய முன்னேற்றம் கண்டுள்ளது. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு பெரும்பாலான அரசாங்கங்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு தேவையான வேகத்திலும் அளவிலும் செயல்படவில்லை. ஆனால் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு மத்தியில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நாட்டின் வளர்ச்சி பாதையே மாறிவிட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல முடிவுகள் வெளிவரத் தொடங்கியுள்ளன. ब्रदर्स एंड सिस्टर्स, 2014 में हमारा यह भारत दुनिया के देशों में इकोनॉमी. தற்போது நாகை வேட்பாளரை ஆதரித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். திருவாரூர் தெற்கு வீதியில் அவர் பேசி வரும் அந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம்.